நம்ம தொடர்ந்து சில வாரங்களாகவே ஜெபிக்கிறவர்களுடைய சுவாபம் குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறவங்க மேலே தான் சாத்தான் கண் வைத்துக்கிட்டே இருப்பான். எங்கே தவறு பண்ணுறான், எங்கே மிஸ்டேக் பண்ணுறாங்க, எங்கே கோவப்படுறாங்க, எங்கே அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய சுவாபங்கள் ஓவர் நைட்டில் மாறாது. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆகவே அதுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க படிப்படியாக கர்த்தர் நம்முடைய சுவாபத்தை கம்ப்ளீட்டாக மாற்றி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அதனால் நம்ம வழிக்கு ஆண்டவரை இழுக்கக்கூடாது, அவர் வழியில் நம்ம போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில காரியத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவரே உம்முடைய சித்தம் எனது பாக்கியம் அந்த இப்படி சொல்லிக்கிட்டு ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சில பேர் தாங்களாகவே ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுக்கிடுவோம் நம்ம. சரியா? கர்த்தருடைய பிள்ளை, அதே நேரத்தில் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சுகமாக இருப்பது தேவ சித்தம். அதனால் ஆண்டவரே நான் சுகம் அடைவது தேவ சித்தம், ஜெபிக்கிறது தப்பு கிடையாது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம். ஆனால் ஆண்டவரே நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், அது தப்பு கிடையாது. ஆண்டவர் உங்கள் ஒரு ஊருக்கு கொண்டு போகணுன்னு சித்தம் வச்சுருப்பார். இல்லை இங்கே தான் அப்படின்னு நம்ம நிலையாக நிற்கக்கூடாது. அதனால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கணும் விரும்புவார். இல்லை அது இல்லை இன்னொன்று அப்படின்னு நீங்கள் நிற்கக்கூடாது. தேவனுடைய பரிபூர்ண சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தம் நிறைவேறும்படி நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. அவருடைய சித்தம் மட்டும் நடக்கணும். மாம்சத்தின் கிரியைகள் அழிக்கப்படணும், மாம்ச சிந்தனைகள் அழிக்கப்படணும். சரியா? சுயநல கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு அவருடைய கையில் ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இது எல்லாமே வசனத்துக்குள்ளே தான் இருக்குது, கிருபைக்குள்ளே தான் இருக்குது, அபிஷேகத்துக்குள்ளே தான் இருக்குது என்று ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே வருகிறேன். சில வாரங்களாகவே ஜெபிக்கிறனுடைய சுவாபத்தை பற்றி படித்து கொண்டே வருகிறோம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற மனிதன் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அல்லவா? ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அந்த 20ஆம் வசனத்தில் ஈசாக்கு ரெபெக்காளை திருமணம் பண்ணும்போது, விவாகம் பண்ணும்போது அவன் 40 years old, 40 வயதில். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுடைய மனைவியினுடைய அடைக்கப்பட்ட கர்ப்பத்துக்காக பாரத்தோடு அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டார். அவன் மனைவி கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நாமும் ஜெபிக்கிறோம். அவர் ஜெபத்தை கேட்கிறார். அதுக்கு இன்றைக்கி கூட நிறைய சாட்சிகள் அதற்கு நமக்கு அடையாளமாக. ஒருவேளை கேன்சர்கள்லாம் சுகமாகாது நீங்கள் நினைக்காதீங்க. அது எந்த ஸ்டேஜாக இருக்கட்டும், ஆமென், தலைகீழாக மாற்றி போடுகிறவர், ரிப்போர்ட்டை தலைகீழாக மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இப்படிப்பட்ட ஈசாக்கு, ஜெபம் பண்ணுகிற ஈசாக்கு, அப்போ ஜெபம் பண்ணுகிற ஈசாக்குக்கு சில சுவாபங்கள் இருக்கிறத பைபிள் வசனத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். உதாரணமாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல், பஞ்சமே அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கிடத்தில் கேராருக்கு போனான். அடுத்த வசனம். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல், நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. நான் சொல்லும் தேசத்தில் குடியிரு. நீ எகிப்திற்கு போகாத, நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு. இந்த தேசத்தில் வாசம் பண்ணு
என்று ஆண்டவர் பேசுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, தேசம் எங்கிலும் பயங்கர பஞ்சம். இப்போ தான் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னால் சொன்னேன், நம்ம சூழ்நிலையை பார்த்து இதுதான் 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 அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்காதீங்க. ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுருப்பார், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லிட்டு வரேன். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த சிச்சுவேஷனை பார்க்குறாரு ஈசாக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாத, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை வைத்து நீ எகிப்துக்கு போயிடாத, நான் உனக்கு சொல்லும் தேசத்திலேயே நீ குடியிருக்கணும், இந்த தேசத்தில் நீ வாசம் பண்ணணும், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் ஈசாக்கோடு இடைப்படுகிறார். இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் நடத்தப்படுகிற ஒரு கிருபை, தேவனே அவனை நடத்தினார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். தேவனால் நடத்தப்பட்ட ஈசாக்கு. அப்போ ஜெபம் பண்ணுறது ஒன்றா இருக்கணும், ஆனால் தேவனால் நடத்தப்படுறோமான்னு பார்க்கணும். ஆமென். உங்கள் வீட்டில் ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருளை வாங்கும்போது உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க, நல்ல புருஷனாக இருந்தால். அது மாதிரி ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கணவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது பென்சில் பேனாக்கெலாம் வாங்குறதுக்கு சொல்லலை. ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், ஒரு டெலிவிஷன் வாங்கணும், ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் நல்லா இருக்குது, அது வீட்டுக்கு தேவை, சும்மா சொல்கிறேன், அது வாங்கணும். இல்லை, நீங்கள் வைத்து கொண்டு இருக்கிற ஒரு மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இனிமேல் ஒரு நியூ வெஹிக்கிள் வாங்கலாமா அப்படின்னா ஒய்ஃபோட டிஸ்கஸ் பண்ணணும். அப்புறம் அது மாதிரி ஒய்ஃப் புருஷனோட என்ன செய்யணும், அங்கே ஒரு டிஸ்கஷன் நடக்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது 2 பேருடைய இருதயமும் அங்கே சமாதானமாக இருக்குன்னு வைங்க, அதுக்குரிய கெப்பாசிட்டியும் பரவாயில்ல, பொருளாதார நிர்வாகமும் பரவாயில்ல, 2 பேரும் இருதயமும் அங்கே ஒரு நல்ல ஒரு சுமூகமான இணக்கம் வருதுன்னு வைங்க, அது ஒரு தேவ சித்தத்துக்கு அடையாளமாக இருக்கணும். இல்லை அங்கே ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய நடத்துதல் காத்திருக்கணும். இல்லை கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், கன்ஃபியூஷனுக்குள்ளே போக விட மாட்டார் நம்ம ஆண்டவர். உனக்கு கன்ஃபியூஷன் வருதா, நீ எடுக்கிற தீர்மானத்தை கொஞ்சம் பாருன்னு அர்த்தம். அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. தேவன் அவனை அந்த பஞ்ச காலத்தில் பாருங்க, கஷ்ட காலத்தில் ஈசாக்கை என் ஆண்டவர் கண்காணிக்கிறார். ஏன்னா அவன் ஜெபம் பண்ணுறவன். அப்போ ஜெபிக்கிறவங்களை என் ஆண்டவர் கண்காணிக்கிறார். ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் கண்காணிக்கிறாரு. உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் எங்களை நம்மளை கண்காணிக்கிறார், அவர் என்ன மேல் கண்ணோக்கமாக இருக்கிறாரா, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலையே. டெய்லி 5:30 மணிக்கு தோத்துறோம்ப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு கிடக்கோமே, நமக்கு ஒரு மாற்றமும் வரலையே. இப்போ இரவு ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை வந்தால் இரவு ஜெபத்தில் போராடி ஸ்ட்ரெயின் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு படுக்கிறேன், ஒரு கொஞ்சம் கூட ஒரு சின்ன அசைவு கூட இல்லையே அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவனால் நடத்தப்படுதல், ஜெபிக்கிறவங்க தேவனால் நடத்தப்படுறோமான்னு கொஞ்சம் நீங்கள் பாருங்க. அல்லது நீங்கள் தேவனை நடத்துறீங்களா? அது எப்படி? ஆண்டவரை போய் நான் எப்படி நடத்த முடியும் சொல்லட்டா? ஆண்டவரே, என் பிள்ளை நீட் எக்ஸாம் எழுத போறா, அவள் கையை பிடிங்க, அவள் பெண்ணில் இருக்கிற அந்த இங்க் இருக்குல்ல, அது உங்களுடைய ரத்தமாக மாறட்டும். ஆண்டவரே, நீரே கையை பிடிச்சி எழுதுங்கப்பா, வாங்கப்பா, முன்னுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன்ல. என்னது? அவரை நம்ம வழிக்கு இழுக்கிறது. ஓகே, ஆண்டவர் சொல்வார், உன் வழிக்கு நான் வரேன், என் வழிக்கு நீ வரியா? அது என்னது உங்கள் வழி? 4 மணிக்கு டக்குன்னு முழிப்பு வந்தோடனே ஜெபி அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. வாட்சை பார்க்குறோம், 4 மணி தான் ஆகுது, படுத்ததே 12 மணி, என்னத்தை தூங்கி இருக்கிறோம் அப்படின்னு பிறண்டு படுக்கிறீங்களா? அல்லது கொஞ்ச நேரம் எழும்பி உட்கார்ந்து ஆவியின் ஏவுதலோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்களான்னு பாருங்க. அப்போ உங்கள் வழிக்கு அவர் வரணுமா, அவர் வழிக்கு நம்ம போக மாட்டோமா? என்னது அர்த்தம் இது?
ஏதோ அதாவது அப்படி 4 மணி ஜெபத்திலையும் அப்பவும் நம்முடைய தேவைகளை சொல்றீங்களா, அல்லது காலையில் எழும்பி கர்த்தரை கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி இந்த புதிய நாளுக்காக தோத்திரம், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன், அப்படி ஒரு ஜெபம் இருக்கா, அல்லது சுயநல ஜெபம் இருக்கா என்பதுதான் ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களே, ஆண்டவரால் நீங்க நடத்தப்படணும், அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரால் நடத்தப்படணும். நீங்க பாருங்க, ஈசாக்கு தேவ மனுஷன், அவன் ஜெபம் பண்றாள். யாரை கர்த்தர் நடத்துவார் நீங்க நினைக்கிறீங்க? தேவனிடத்துல ஜெபிக்கிறவங்கள. ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோமா, ஆடிக்கு ஒரு முறை அமாவாசைக்கு ஒரு முறை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு நான் உபவாசம் பண்ணேன், அப்படி கிடையாது. ரொட்டீன் ஃபாஸ்டிங், ரொட்டீன் ப்ரேயர் லைஃப். சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, ரொட்டீன் பைபிள் ரீடிங், ரொட்டீன் பைபிள் மெடிடேஷன், அதெல்லாம் அனுதினம் உணவு சாப்பிட்ற மாதிரி நம்ம இப்படி பழகிட்டோன்னு வைங்க, ஆண்டவர் நம்மை நடத்துகிறதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவர் நடத்தினா உள்ளத்துல சந்தோஷம் பொங்கி பொங்கி வரும். அவர் நடத்தலைன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். சரியா? அங்க ஒரு தடை வரும். அப்பவே உட்கார்ந்து யோசிக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவருக்கு தோத்திரம். அதுதான் தேவனால் நடத்தப்படும். இந்த கடைசி காலத்துல நீங்க அவரை நடத்துறீங்களா, அவர் உங்களை நடத்துறாரான்னு பாருங்க. திரும்ப சொல்றேன், நீங்க அவரை நடத்துறீங்களா, அவர் உங்களை நடத்துறாரான்னு நீங்க பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாலை நேரத்தில் இந்த சத்தியம் யாருக்கோ அப்படி நீங்க நினைக்காதீங்க. எங்களுக்கெல்லாம் பிரதர் பேசல அப்படி நினைக்காதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு ஆத்துமாவும் நமக்கு முக்கியம், ஒவ்வொரு ஆத்துமாவும் நமக்கு முக்கியம். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இந்த நடத்துதலை பேசும்போது திடீர்னு ஆண்டவர் இன்னைக்கு சாயந்தரம் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினாரு. மேத்யூ சாப்டர் 2 அந்த 2ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். ஸ்கிரீன்ல பாருங்க. பின்பு அவர்கள் ஏரோதினிடத்துக்கு திரும்ப போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். சொப்பனத்தில் தேவன் பேசுகிறார். யாரோடு பேசுகிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சாஸ்திரிகளோடு பேசுகிறார். அவங்க பயங்கரமான சாஸ்திரிகள். இந்த நட்சத்திரம்னா என்ன, இந்த நட்சத்திரம்னா என்ன, இந்த நட்சத்திரம் ஒரு ஸ்பெஷல் ஸ்டாரு, அப்போ ராஜா பிறந்திருக்கிறாரு, இந்த மாதிரி ஞானமெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஏரோதுக்குள்ளே இருக்கிற ஆவி என்ன ஆவின்றது அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி உலகத்தில் நிறைய இன்டலெக்சுவல் ப்ரீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க, இல்லை நல்ல பயங்கர படிச்சிருப்பாங்க, நிறைய பட்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாமல் பேசினா அவங்களும் ஒரு வகையில் இன்டலெக்சுவல் ப்ரீச்சர்ஸ் தான், கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தோடு நிரம்பி ஒருவர் பிரசங்கிக்கிறார், பரிசுத்தாவினால் நிரம்பி ஒருவர் ஜெபிக்கிறார் என்றால் அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர்களை எளிதில் நடத்துவார். பாருங்க, இவங்க பெரிய ஞானவான்கள் தான். ஆனால் ஏரோது ராஜா சொல்லிட்டாரு, நீங்கள் போய் பணிந்து கொள்ளுங்க பிள்ளைய, இயேசு என்ற பிள்ளைய பணிந்து கொண்டு திரும்ப நீங்கள் வாங்க, நான் வந்து பணிந்து கொள்வேன். தந்திரமாக பிசாசு சொல்லி அனுப்புது. ஆனால் இவங்களுக்கு அது பிசாசுன்ற அந்த சென்ஸ் பண்ண தெரியல, அதை புரிதல் கிடையாது. காரணம் தேவ கிருபை இல்லை. சரி, அப்போ ஆண்டவர் வேற வழி இல்லை, சொப்பனத்தில் பேசுகிறார். பாருங்க, சொப்பனத்தில் ஆண்டவர் பேசி, நீ நேராக ஏரோது வீட்டுக்கு போயிடாதீங்க, நீங்கள் வேறு பக்கமாக போங்கன்னு ஆண்டவர் அவங்கள வேறு பக்கமாய் நடத்துகிறார். சொப்பனத்தின் மூலம் கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனத்தை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. அதுக்குன்னு பகல் ஃபுல்லாக சண்டை போட்டுட்டு கிடந்தீங்கன்னா நைட்டில் படும்போது பயங்கரமான சொப்பனம் வரும். உடனே பிசாசு வந்துட்டான் போயிட்டான். அது தொல்லையினால் வருகிற சொப்பனம், தொல்லையினால் வருகிற சொப்பனம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் பிசாசுகிட்ட இருந்து சொப்பனம் வருதா, நம்முடைய அருமை ரட்சகர்கிட்ட இருந்து சொப்பனம் வருதா, அல்லது தொல்லையின் திரட்சினால சொப்பனம் வருதான்னு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாமே. அப்போ தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனம் அப்படின்னா எப்படி இருக்குன்னா, காலையில் விடிந்த உடனே அந்த சொப்பனத்தை நினைத்தாலே உங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய மன மகிழ்ச்சி வரும், சமாதானம் வரும். அப்பவே புரிஞ்சுக்கோங்க, தேவன் எனக்கு கொடுக்கிற சொப்பனம். ஒரே கலக்கம், ஒரே டென்ஷன், ஒரே பயம், அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. ஆகவே பிரியமானவர்கள், ஆவியில் வளரணும்.
ஏதோ கிறிஸ்தவ மார்க்கத்தில் சர்ச்சுக்கு போனோம், நாமே சிலுவை போட்டுக்கிட்டோம், அப்படியே நாமே அப்படி தொட்டு கும்பிட்டுக்கிட்டோம். அதெல்லாம் பழைய காலம். அறியாமையின் காலங்களை என் ஆண்டவர் காணாதவர் போல இருந்தார் இல்லையா? இப்போ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான். ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றார். நான் சொல்லும் வரைக்கும் எகிப்தில் இரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிள்ளையும் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போ, நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கேயே இரு என்று ஆண்டவர் யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலம் கைட் பண்ணுகிறார். ஆமென். என் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீ நல்லா கவனிக்கணும். யோசேப்பு அந்த குடும்பத்துக்கு தலைவன். அப்போ தலைவனோடு ஆண்டவர் பேசுகிறார். ஏன்னா யோசேப்பு ஒரு காட் ஃபேரிங் மேன். அவன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். அதனால அவனுக்கு சொப்பனம் வந்தால் புரியும். அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் எங்களை நீங்கள் நடத்தணும், எங்கள் குடும்பத்தை நடத்தணும், எங்கள் வீட்டை நடத்தணும், நீங்கள் கேட்கணும். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்னொரு பாருங்க, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புங்க. 8ஆம் அதிகாரம், அப்போஸ்தல நடவடிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தினுடைய சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். ஆவியானவர் சொன்னார் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் பேசுகிறவர். ஆவியானவர் ஆழ்தத்துவமானவர். ஆவினா வேற எதாவது நினைச்சுக்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆழ்தத்துவமானவர். அவர் பேசக்கூடியவர். உங்க உள்ளத்தின் உள் உணர்விலிருந்து ஆண்டவர் பேசுவார். அது எனக்கு புரிய மாட்டேங்குது நீங்க சொல்றது. ஏன் புரிய மாட்டேங்குதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். எப்போதும் ஆவிக்குள்ளாக நிரம்பி 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 அனுதினமும் ஆவிக்குள்ளாக நிரம்பி இருக்கிறவங்களுக்கு ஆவியானவருடைய சத்தம் புரியும். ஆவியானவர் சத்தம் புரியும். என்னைக்காவது ஒரு நாள் ஒருத்தர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு வைங்க, திடீர்னு அவர் சொல்கிறாரு, நான் அவர் பேரை சொல்லி, அப்படின்னா யார் எங்கே, திரும்பி அவர் பேரை சொல்லுவார். அப்படின்னா எங்கே இருக்கீங்க திரும்பி சொல்லுவார். அதுக்கு அவர் சில வேறு அடையாளம், ரைட்டு தானே புரியுது. ஏன்னா அடிக்கடி பேச்சு பழகம் இல்லை, சத்தம் உங்களுக்கு புலப்படாது. ஆனால் அனுதினமும் பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்து யார் நீங்கன்னு கேட்க மாட்டீங்களே. அப்போ இதுலேருந்து என்ன புரிகிறது? அனுதினமும் ஆவியானவரோடு கூட பேச பேச பேச. அதுக்கு தான் சொல்கிறேன், ஆவியில் நிரம்பி ஜெபிங்க. அரை கதவை பூட்டி ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் நிரம்பி நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. கூட்டத்தில் ஜெபிக்கும் போது மட்டும், ஊழியர்கள் உங்களுக்காக ஜெபிக்கும் போது மட்டும் ஆவியில் நிரம்பி ஜெபிச்சுட்டு மற்ற நேரத்தில் விட்டுறாதீங்க. ஆலயத்தில் போனால் மட்டும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்காதீங்க. தனிப்பட்ட நேரங்களில் ஆவியானவரோடு பேச 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 கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் சத்தம் அவருக்கு கேட்க ஆரம்பிக்கும் போது, அவர் உங்களோடு பேசும்போது அவர் உங்களோடு பேசுகிறதை தெளிவாய் உங்களால் உணர முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிலிப்பு யாரு? பிலிப்பு ஆண்டவர் பேசுறாரு. இந்த பிலிப்பு யாருன்னா, அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் சாப்பாடு போடுகிற ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஸ்தேவான், அந்த ஸ்தேவானுடைய கூட்டத்தில் இவரும் ஒருத்தர். இவரும் அந்த பந்தி விசாரிப்புக்காரத்தில் ஒருத்தர் தான். ஆனால் தேவன் அவரை பயன்படுத்துகிறார் சமாரியாவின் எழுப்புதலுக்கு. நீங்கள் உங்களை அற்பமாக நினைக்காதீங்க. நான் ஒரு ஏழை, ஒரு சகோதரி, நாங்கள் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. தேவன் ஏழையை பணக்காரனாக மாற்றுகிறவர். ஆமென். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைகளே. உங்களுக்குள்ள ஒரு கிருபை இருக்கு. நீங்கள் என்ன ஜெபிக்கணும்? ஆவியானவரே என்னை நடத்துங்க, ஆவியானவரே என்னை நடத்துங்க. நீங்கள் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுக்காதீங்க. சரியா? உங்கள் மாஸ்டர் பிளானை வச்சுக்காதீங்க. ஆண்டவரே உங்கள் பிளான் தான்ப்பா என் பிளானு அப்படின்னு நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்க. அதை ஸ்டப்பானா நிற்காதீங்க. அங்கே தான் பிரச்சனை வருது. கர்த்தருடைய பிள்ளைகளை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அழகாக வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். லூக்கா
2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்துக்கு வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில். ஆமென். சிமியோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சிமியோனை ஆவியானவர் ஏவுகிறார். ஆவியின் ஏவுதல் அப்படின்னு இதற்கு பெயர். ஆவியினால் நடத்தப்படுறவங்க ஆவியினால் ஏவப்படுவாங்க. ஆவியினால் ஏவப்பட்டு சிமியோனை பார்த்து ஆண்டவர் சொல்ற, ஆலயத்துக்கு போ, அங்கே இயேசு கிறிஸ்துவை அவனுடைய தாயும் அவன் குடும்பம் கொண்டு வராங்க என்று சொல்லுகிறார். அதனால ரட்சியத்தை என் கண்கள் கண்டது என்று இயேசுவை தன் கைகளில் ஏந்தி சிமியோன் சொன்னா நமக்கு தெரியும். ஆவியின் ஏவுதல், ஆவியின் ஏவுதல். இந்த நாட்களில் நீங்க அமைதியாக உட்கார்ந்து திடீர்னு ஆவியானவர் ஏவுவார். நீ போய் இதை செய். உடனே விசுவாசத்தோடு நீங்க செஞ்சு பாருங்க, அங்க கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். 2020 இந்த மார்ச் 20ஆம் தேதி இந்த பயங்கர தொற்று நோயின் ஆரம்ப காலத்தில் நம்ம எல்லாரும் லாக்டவுனில் முடங்கி வீட்டில் கிடக்கும்போது திடீர்னு ஆவியின் ஏவுதல் 5:30 மணிக்கு நீ போய் இந்த ஆன்லைனில் ஆன் பண்ணி நீ வந்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணு, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வை அப்படின்னு ஒரு ஏவுதல் வந்தது. அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்ததுனால இன்று வரைக்கும் ஆண்டவர் நடத்தி கொண்டே வருகிறார். கையை வைத்து தலையிலையா சொல்லிருங்க. அப்போ உங்களுக்குள்ள ஏவுதல் வரும்போது நீங்க வந்து சூழ்நிலையை பார்க்காதீங்க, சுற்றுமுட்டாரத்தை பார்க்காதீங்க, அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. ஆவியின் ஏவுதல், ஆவியின் ஏவுதல். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் ஒன்னே ஒன்று சொல்றேன். நீங்க ஆவியினால நிரம்பி நிரம்பி ஜபித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உன்னை அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தால் நடத்தப்படுவீர்கள். ரொம்ப ஈஸி. ஆவியில நிரம்பி இருக்குந்தா தான். சும்மா ஆவியில் நிரம்பாம அந்நிய பாஷைகளில் பேசி கர்த்தருக்குள்ள கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொன்னார் சிலர் சொல்லிக்கிட்டு அலையிறாங்க. அதனால அவங்களால அவங்க சபைக்கு பிரச்சனை, அவங்களால குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய இடங்கள்ல பிரச்சனை. அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் அவங்களுக்குள்ள இருக்காது. ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ண மாட்டாங்க. மற்றவங்களுக்கு மாத்திரம் அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை உண்மையா ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவங்க அதிகம் பேசவே மாட்டாங்க. அதுதான் அதனுடைய ஐடென்டிஃபிகேஷன். ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறவங்க ஆவியில வைராக்கியம் கொண்டு இருப்பாங்க, சத்தியத்துக்கு சாட்சியா இருப்பாங்க, சத்தியத்துக்கு சாட்சியா இருப்பாங்க, உண்மையா இருப்பாங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பி அதெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஜெபிச்சிருப்பாங்க. இப்போல்லாம் அபிஷேகத்தில் நிரம்புறதுக்குலாம் நமக்கு டைம் இல்லையே அப்படின்றோம். சபையில் ஏதோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் தான் ஆராதனை. அதனால நீங்க ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வாசிங்க ஒரு வசனம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய், இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஆவியானவரால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இன்னொரு முறை சொல்றேன், ஆவியானவரால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு தானாகவே வனாந்தரத்துக்கு போகல. வனாந்தரம் அப்படின்னா என்ன? கஷ்டம், பாடு, துன்பம், ஒரு அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஃபினான்ஷியலும் ட்ரை, இல்லை 1000 பிரசங்கம் கேட்டாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்காது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு கிடப்பாங்க. இதுதான் வனாந்தரம். அதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது, அந்த ஜபஜீவியம் இருக்காது ஒன்று. அதான் வனாந்தரம். இது நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நம்ம எல்லாருமே வனாந்தர பாதையில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நல்லா கவனிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளை, வனாந்தரத்திலும் தேவ கிருபைன்னு ஒன்று இருக்குது. இப்போ பாருங்க, நாமவே வனாந்தரத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறோமா, கர்த்தர் நம்மை வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போகிறாரா? அதை நீங்கள் கவனிக்கணும். திரும்ப சொல்கிறேன், நாமவே போய் வனாந்தரத்துக்குள்ளே சிக்கி கொள்கிறோமா, அல்லது கர்த்தர் என்னை வனாந்தர பாதையிலே கொண்டு போகிறாரா அப்படின்னு பார்க்கணும். இங்கே பாருங்க, இயேசுவை ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். அப்போ ஆவியானவர் தான் இயேசுவை கொண்டு போனார். இயேசு தானாக வனாந்தரத்துக்கு போகலை. அப்போ ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போயிருந்தால்
ஆவியானவர் திரும்பவும் கொண்டு வந்துருவார் வெளியே. அதை தான் பார்த்தீங்கன்னா லூக்கா அந்த 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 14 பாருங்க. 4:14 பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிற்று. பாருங்க, ஆவியானுடைய பலம், ஆவியானவர் கொண்டு போனார். அதான் முதல் வசனத்துல. 14ஆம் வசனத்துல அந்த டெஸ்டிங் பீரியட், சோதனை காலம், அந்த பிரச்சனையின் காலம், நெருக்கத்தின் காலம் முடிஞ்ச உடனே 14ஆம் வசனத்தில் ஆவியானவரை வெளியே கொண்டு வந்துறாரு. ஆவியானவர் வெளியே கொண்டு வந்த உடனே எப்படி கொண்டு வந்தார்? ஆவியின் பலத்தினால வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததுனால அவருடைய கீர்த்தி அல்லது அவருடைய புகழ் அந்த தேசம் எங்கிலும் பரவ ஆரம்பிக்குது. கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அப்போ ஆவியானவர் உங்களை வனாந்தர பாதையில் நடத்துவாராக இருந்தால் அந்த பாதை ஒரு டெம்பரவரி. சரியா? வனாந்தரம் உனக்கு நிரந்தரம் அல்லன்னு உங்களுக்கு சொல்றேன். இந்த கடன், கஷ்டம், போட்டி, பொறாமை, சண்டை, வாக்குவாதம், வீட்டுக்குள்ள பிரச்சனைகளோடு உட்கார்ந்து இருக்கீங்களா? அது உங்களுக்கு டெம்பரவரி. எப்போ? ஆண்டவரால் வனாந்தர பாதைக்கு போனால் டெம்பரவரி. பிசாசு உங்களை கொண்டு போய் வச்சானா, கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் போராடிக்கிட்டு கிடக்கணும். பிசாசு விடுதலை அடைய போராடணும். அதனால தான் இதையெல்லாம் மற்றையும் நாம் மேற்கொள்ள எப்போது ஆவிக்குள்ளாக நிரம்பி இருக்கணும், அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும், அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். நிரப்பப்பட்டவங்களா ஏதோ வேலைக்காக, குடும்பத்திற்காக, திருமணத்துக்காக, பிள்ளைக்காக, குழந்தைக்காக, வெஹிக்கிள் வாங்குறதுக்காக, வீடு வாங்குறதுக்காக அப்படி ஜெபிக்கிற ஜெபம் பண்றவங்களெல்லாம் பேசல. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, எழுப்புதலுக்காக, ஆமென், பட்டணங்களிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற மகா பயங்கரமான காரியங்களுக்காக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம போராட வேண்டிய ஒரு காலம். அதனால இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால சொல்ற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவியில நிரம்பி இருந்தால் ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியானவர் உங்களை நடத்துவார். ஆவியானவருடைய நடத்துதல் உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னு வைங்களேன். ஆனால் உங்களை மற்றவங்களால புரிஞ்சுக்கிட முடியாது. நீங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும். அந்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு விரோதமாக பலவிதமான ஆவிகள் போராடும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்குன்னு ஒரு பாதையை நீங்கள் கத்தர் வச்சிருப்பார், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனால் அந்த பாதைக்குள்ளே போக முடியாதபடி பலவிதமான மனுஷீக ஆவிகள் போராடும். மனுஷீக ஆவிகள், அது கர்த்தருடைய ஆவி மாதிரியே தெரியும். அது மனுஷீக ஆவிகள், மாம்சம் போராடும். ஒன்று சொல்கிறேன், ஆவிக்கும் மாம்சத்துக்கும் தினந்தோறும் போராட்டம் வரும். ஆவிக்கும் மாம்சத்துக்கும் தினந்தோறும் போராட்டம் வரும். ஆனால் ஆவிக்குரியவன் தான் அதை அடையாளம் கண்டுபிடிப்பான். ஆவிக்குரிய சகோதரி தான் அதை அடையாளம் கண்டுபிடிப்பாள். அப்போ இந்த நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்க போகிறேன். எதுக்காகனா, நீங்கள் ஈசாக்கை போல தேவனால் நடத்தப்படணும். ஈசாக்கு இந்த பஞ்ச நிறைந்த தேசத்தை விட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நீ இந்த எகிப்துக்கு போயிடாத, நான் சொல்லும் இந்த தேசத்தில் நீ குடியிரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் கர்த்தர் சொன்னது போலவே அவன் நடந்து கொண்டான். இந்த நாட்களில் ஒரு தெய்வீக நடத்துதல், தெய்வீக நடத்திப்பு நம்ம எல்லாருக்கும் தேவை. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, திரும்ப திரும்ப சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு பகுதி ஒன்று இருக்குது. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஒரு பொருள் வேணும்னா கேட்டால் ஆண்டவர் தருவார். ஆனால் என்னை பொறுத்தவரை சொல்கிறேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானா தாங்க, உமக்கு சித்தம் இல்லாததை நான் என் வீட்டில் கொண்டு வந்து வைக்கக்கூடாது. உமக்கு சித்தம் இல்லாத ஆளை ஆண்டவரே ஆண்டவரே நான் பழகக்கூடாது. உம்முடைய சித்தம் இல்லாத இடத்துக்கு போகக்கூடாது. ஆமேன். ஊழியம் கூட ஆமேன். ஒவ்வொரு மாதத்தை துவக்கும் போது, ஒவ்வொரு வருஷத்தை துவக்கும் போது நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். இந்த வருஷத்தில் ஆண்டவரே எந்த பட்டணத்துக்கு நாங்கள் போனோம், எந்த தேசத்துக்கு போனோம், எந்த கிராமங்களுக்கு போனோம், எப்படி போனோம், ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க. கூப்பிட்ற இடங்களுக்கெல்லாம் நாங்கள் போயிட முடியாது. அது தேவனுக்கு சித்தமான இடமாக இருக்கணும். அங்கே போனால் தான் ஜனங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போகாமல், எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது பிள்ளைகள் விஷயத்தில்,
என் வேலை விஷயத்தில், குடும்ப விஷயத்தில், என் சொத்து விஷயத்தில், சரியா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அதை வந்து பிரித்து கொடுக்குற விஷயத்தில் நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஆமென், சோர்ந்து போகாமல் ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே உங்கள் சித்தம் மட்டும் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ஸ்டடியாக இருங்க. தேவன் அதிசயமாய் உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன். ஈசாக்கின் தகப்பன் யார்? ஆபிரகாம். ஆபிரகாமின் தேவன் என்னுடைய தேவன். ஈசாக்கின் தேவன் என்னுடைய தேவன். ஈசாக்கின் பிள்ளை யாக்கோபு. யாக்கோபின் தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவரே, என்னுடைய முற்பிதாவை நடத்தினீர் அல்லவா? ஆண்டவரே, என்னையும் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். என் பிள்ளையை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். எந்த காலேஜுக்கு சீட்டு ஆண்டவரை கிடைக்கும்னு எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. கவுன்சிலிங்கில் கிடைக்குமா, அல்லது நீட் பரீட்சையில் இப்போ எழுதுனா ஃபெயில் ஆவேனா, எனக்கு கிடைக்குமா, மெடிசன் கிடைக்குமா, அல்லது நான் எங்கே போகணும், எங்கே வரணும், இத்தனை லட்சத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், அல்லாவிட்டால் பரீட்சைக்கு என்னை அலோவ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஃபீஸ் கட்டினா தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பாங்க, என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்துருங்க. நீங்களாகவே டிசிஷன் எடுக்காதீங்க. ஆண்டவரே, உங்கள் டிசிஷனுக்காக நான் காத்திருக்கிறேன். மனுஷிக ஆவி எழும்பக்கூடாது. சொல்லுங்க, மனுஷிக ஆவி எழும்பக்கூடாது. தேவ ஆவி கிரியை செய்யணும். தேவ ஆவி கிரியை செய்யணும். ரபா மா கபா தூரபா கபா தூரபா கபா தூரபா கபா. ஆமா ஆண்டவரே, எனக்கு இன்னும் ஆவிக்குரிய எழுப்புதல் வரணும். ஆண்டவரே, எனக்கு நல்லா நான் ஜெபிக்கிறேன், ஆனால் நடத்தப்படுகிற அந்த கிருபை எனக்கு இல்லை. சொப்பனம் பார்க்கிற, தரிசனம் பார்க்கிற கிருபை எனக்கு இல்லை. எனக்கு அந்த கிருபையை தாங்க, கிருபையை தாங்க. கேளுங்க, கிருபையை தாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. சொல்லுங்க, ஆண்டவர் தருவார். ஆண்டவரே, தேவையில்லாத இடத்துல போய் மாட்டிக்கிடக்கூடாது அப்பா, சமாதானம் இல்லாம போயிடக்கூடாதுப்பா அப்பா, அதனால எங்களுக்குள்ளே சமாதான பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆமா ஆண்டவர், நீர்தான் சமாதான காரணர். ஆமென், ஆமென், ஆமென். மனுஷிக ஆவியை கடிந்து கொள்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. மனுஷிக ஆவியே தலை தூக்காத, தேவ ஆவியே என்னை நடத்துவீராக. எங்கள் நடத்துங்க, என் குடும்பத்தை நடத்துங்க. நீங்க ஒருத்தர் தான் உங்க வீட்டில் இப்படி ஜெபிக்கிறீங்க, மற்றவங்க ஜெபிக்கலன்னா பரவாயில்ல. உங்க ஜெபம் அவர்களை தாங்கும், அவர்களை பாதுகாக்கும். ரந்தலம்பா துடா ரபா சந்தரகா ரபா லகா துரமகா லபா ரோந்தோலோஹோ மேஹே ரபாபா மகபா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, ஆமென். சத்துரு தந்திரமாய் நுழைந்திடக்கூடாது. தந்திரமான ஆலோசனைகளை எனக்கு கொடுத்துடக்கூடாது. அகித்தோப்பேலின் ஆலோசனை எனக்கு வந்துடக்கூடாது. மனுஷிக ஆலோசனை வேண்டாம். ஆமென். எங்க வீட்டுல ஒரு சமாதானம் வரணும். தேவ ஆலோசனை மட்டும்தான் எங்க வீட்டுல இருக்கணுமே தவிர, ஹல்லேலூயா, என் சுய விருப்பம் வேண்டாமே. இயேசுவின் நாமத்தினால ரப்பு கால் மேகா சாந்தலா கதரகா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பரே, ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிற குடும்பம், அதிசயம் டிவி, ஷம்மா டிவி, கோல்டன் காஸ்பல் டிவி, ஆண்டவரே நியூ டிவி, ஃபெய்த் டிவி, ஆண்டவரே போன்ற டிவி சேனல்களுக்குள்ள இருந்து எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு புது வழியை திறந்து கொடுத்து, ஆண்டவரே, அவர்கள் உம்மால் நடத்தப்படுவார்களாக, நடத்தப்படுவார்களாக. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ஆமென். ரோமர் 8:14. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வசனங்களின் படியே உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்தி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்றைக்கு இரவிலே யார் யார் என்னோடு சேர்ந்து ஜெபித்தார்களோ சரியான நடத்துதலை காட்டுங்க. இந்த வாரத்தில் சரியான நடத்துதலை காட்டுங்க. உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா.
இன்னும் பலவீனமானவங்களுக்காக ஜெபிக்கிறோம். வீட்டுக்குள்ளே சண்டை குழப்பம், அவர்களுக்காய் பாரப்படுகிறோம். ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கேன்சர் வியாதியில கடினமான பாதையில போய் கொண்டிருக்கிறவர்களை சுகமாக்கும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா ஐயா பலப்படுத்துங்க. தன் மனைவியை இழந்தவங்க, கணவனை இழந்தவங்க, அம்மாவை இழந்தவங்க, அவர்களை தைரியப்படுத்துங்க. நாங்கள் ஜெபம் பண்றோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, இம்மட்டு நடத்தின தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். உமக்கு ஒருவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.